நாள், திருமண விழா, திருமண நாள், இதை ரெண்டுமே ஷரியத்துல கொண்டாடுவது கூடுமா கூடாதா? நல்லா கவனமா கேட்கிற அளவுக்கு சாரி ஆத்மி ஹமார் ஆத்மி ऐसा करते हैं. படிச்சவங்க, படிக்காதவங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க எல்லாருமே செய்யறாங்க. அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும். தான் பிறந்தது ஞாபகம் இல்லை அப்படின்னா தான் குழந்தை பிறந்த நாள கொண்டாடுறாங்க. ஆலிமா கூட இருக்கிறாங்க, எத்தனையோ ஆலிம்கள் முஃப்திகள் இருக்கிறாங்க. அவங்க கூட என்ன நாகரீகம் அப்படிங்கிற நாசமா போன அந்த விஷயத்துல ஈடுபட்டு பிள்ளைங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க. என்னையா, கேக் வாங்கி வெட்ட வேண்டியது, கேக் வாங்கி வெட்ட வேண்டியது, அன்னைக்கு ஏதாவது நல்ல துணிமணி வாங்கி அதுக்குன்னு தனி ஒரு பர்ச்சஸ். பர்த்டே அப்படிங்கிறதுக்கு தனி பர்ச்சஸ். அது இங்க நாமக்கல்ல துணி சரியில்லை, கோயம்புத்தூர்ல போய் வாங்குவோம். கந்து வெட்டி கந்தசாமி கிட்ட கடன் வாங்கிட்டாவது போய் வாங்கிட்டு வந்துருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்ப சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த பர்த்டே அப்படிங்கிற பிறந்த நாளை கொண்டாடுவது ஷரியத்தில் உண்டா இல்லையா? அதே மாதிரி திருமண நாள், வெட்டிங் டே அப்படின்னு சொல்ற பாத்தீங்களா, அந்த நாளை கொண்டாடுவது கூடுமா கூடாதா அப்படிங்கிறது ஷரியத். பல மக்கள் கேட்கிறாங்க. பெரிய ரெண்டுமே பக்க ஹராம். சுப்ஹானல்லாஹ். வெட்டிங் டேவும் சரி, ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதும் சரி, ஷரியத்தில் இல்லாத மோசமான, அனாச்சாரமான, அயோக்கியத்தனமான, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறான விஷயம் என்பதில் கடுகு அளவும் சந்தேகம் கிடையாது. ஹதீஸ்ல வருது, மன் தஷப்பஹ கௌமன் ஃபஹுவ மின்ஹு. மாற்று மதத்தினரோடு யார் ஒப்பிட்டு நடக்கின்றார்களோ அவரும் அவரை சார்ந்தவர் தான் என்பதால் இது எல்லாமே கிறிஸ்டியன்களுடைய, ஈசாயிகளுடைய, யூதர்களுடைய வழிமுறையை சார்ந்தது. எதுக்கு? பர்த்டே கொண்டாடுவது. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடி இருக்கிறாங்களா? क्या साजू है? அல்லாஹ் के ரசூல், நீங்க நாம இந்த உலகத்துல பிறந்து எதையுமே சாதிச்சது கிடையாது. எல்லாத்தையும் சாதிச்சீங்க. பிள்ளைய வேணா பெற்றிருக்கிற மாஷா அல்லா, 3, 4, 5 அப்படின்னு பிள்ளைய பெற்றிருக்க, அது ஒரு பெரிய சாதனை தான் மாஷா அல்லா. பெரியன்பர்களே, அதை தவிர வேற என்ன சாதனை செஞ்சிருக்கிறோம்? என்ன சாதனை உலகத்துல செஞ்சோம் பர்த்டே கொண்டாடுறதுக்கு? ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எல்லா மக்களுமே, ஏன் யூதர்கள் கூட, எதிரிகள் கூட, அவரை அழிக்க நினைத்தவன் கூட மூக்கு மேல விரல வச்சு எட்டி பார்த்திருக்கிறான், அண்ணாந்து பார்க்கிறான். பெருமானார் வாழ்க்கை வழிமுறை எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு அழகான வாழ்க்கை, எவ்வளவு அழகான முறையில ஒழுக்கத்தை கொண்டவர்கள் இந்த தீனுல் இஸ்லாமை சிறப்பான முறையில் மக்களுக்கு போதித்துக் கொடுத்தார்கள் என்பதாக மிகப்பெரிய சாதனை செய்திருக்கின்றார். என்ன அவங்க பர்த்டே கொண்டாடுனாங்களா? ஹதீஸ்ல பார்க்கலாமா? 10 வருஷம் 13 வருஷம் பார்க்கிறோம். புகாரி ஷரீப், சியாய சித்தா, முஸ்லிம் ஷரீப், திர்மிதி ஷரீப், ஷமாயில திர்மிதி, அபூ தாவூத், நஸீ ஷரீப், பல கிதாபுகளை புரட்டி பார்த்தால் பெரியவர்களே, எந்த இடத்திலும் ஒரு ஹதீஸ் கூட கிடையாது, ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திலே பிறந்தார்கள், அந்த பிறந்த தினத்தை அவர் கொண்டாடினார்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹதீஸ் நீங்க பார்க்க முடியாது, ஒரு ஹதீஸ் நீங்க காட்ட முடியாது. சுப்ஹானல்லாஹ். ஏன்? ஷரியத்தில் இல்லாத விஷயம் எப்படி செய்வாங்க? ஷரியத்தில் இல்லாத ஒரு அனாச்சாரத்தை எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க அப்படிங்கறத நம்ம ஆழமா சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் பிறை 12க்கு பிறந்தாங்க அப்படின்னு பல கிதாபுகள் சஹீஹான ஹதீஸ்ல இருக்கு. அதுலயும் பல முரண்பாடுகள் இருக்கு. 3 ரிவாயத் இருக்கு. ஒரு ரிவாயத்துல ஷமாயில திர்மிதியில ஹஜ்ரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் அவ்வல் பிறை 12க்கு பிறக்கல, ரபீஉல் அவ்வல் பிறை 9க்கு தான் பிறந்தாங்க. அல்லாஹ் அக்பர். பெரியன்பர்களே, இன்னொரு ரிவாயத்துல இருக்கு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை 6க்கு பிறந்தாங்க ரபீஉல் அவ்வல் என்பதாக ஒரு ரிவாயத்துல இருக்குது. எந்த ரிவாயத்தை நாம எடுப்போம்? சிந்திச்சு பாருங்க. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தையே சரியான முறையில் ஹதீஸுகள் அறிவிக்கப்படவில்லை. ஏதோ 1-2 சஹாபாக்கள் சொல்றாங்க ரபீஉல் அவ்வல் பிறை 12க்கு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க என்பதாக, சஹீஹான கவுல் என்பதாக சொல்றாங்க. அந்த பிறப்பிலேயே பலதரப்பட்ட முரண்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் அப்படி இருக்கும் சமயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தை அவர் அல்லாஹ்வுடைய கிருபையில கொண்டாட வேண்டாமா? இல்ல சத்திய சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அளவு கடந்து அன்பு வைக்கவில்லையா? வைத்தார், கண்டிப்பா வச்சிருக்கிறாங்க. பெரியவர்களே, நீங்க நாம ஏதாச்சும் அன்பு வச்சிருக்க பொய்யான அன்புஜே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அசைக்க முடியாத, கண் சிமிட்டும் நேரத்திலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளுக்கு கட்டுப்படாமல் பெருமான் சஹாபாக்கள் இருந்தது கிடையாது. சத்திய சஹாபாக்கள் சாதாரணமாக சஹாபாக்களாகவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விதமான விஷயங்களை
தன்னுடைய உயிருக்கும் மேலாக எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள் சத்திய சஹாபாக்கள். எள்ளு அப்படின்னா எண்ணெயா இருப்பாங்க, கோடு போட்டா ரோடு போட்டுருவாங்க. யாரு? சத்திய சஹாபாக்கள். அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை, ஈமானுடைய பலம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை கண்ணுக்கு மேலாக ஆंखों की ठंडक आपकी हुक्म सर आंखों पे அப்படின்னு நினைச்சு வாழ்ந்தவங்க தான் சத்திய சஹாபாக்கள். அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு வஃபாத்துக்கு பின்னாடி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு போன பிறகு 100 ஆண்டுகள் இருந்தாங்க. நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லி இருக்கிறோம், 2 சஹாபாக்கள் கடைசியா இருந்தாங்க. ஹஜரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன். இரண்டாவது ஹஜரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா. இந்த 2 சஹாபாக்கள் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு சென்ற பிறகு 100 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அக்பர். 100 साल के बाद दुनिया से रुखसत हुए. 2 சஹாபாக்கள். பெரியவர்களே, நமக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை அவங்களுக்கு இல்லாம போயிடுச்சா? சஹாபாக்களுக்கு இல்லாம போயிடுச்சா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பர்த்டே அவங்க கொண்டாடி இருக்கலாம் இல்ல? அவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில அவங்க உயிரோடு இருக்கும்போது செஞ்சிருக்கலாம் இல்ல? அவங்க வஃபாத்துக்கு பின்னாடி அவங்க செஞ்சிருக்கலாம் இல்ல? ஆனா எந்த ரிவாயத்துகளிலுமே அடிப்படை இல்லை. சுபஹான். कौन सी रिवायत में भी नहीं है कि अल्लाह के रसूल सल्लल्लाहु अलैहि वसल्लम की बर्थडे मनाया गया, उनकी पैदाइश का बहुत बड़ा जश्न मनाया गया और उनके बाद कितने सहाबा किराम इस सरजमीन पर 100 साल जिंदगी गुजारी, उन्होंने एक मर्तबा भी अल्लाह के रसूल की पैदाइश का जश्न मनाया? एक हदीस आप बता नहीं सकते, एक हदीस बोल नहीं सकते, कहीं भी नहीं मिलता है. ये इस्लाத்தில் இல்லாத விஷயம், யூதர்களுடைய விஷயம், ஈசாயிகளுடைய விஷயம். அப்பதான் பெருமா சொல்றாங்க, மன் தஷப்பஹ கௌமன் ஃபஹுவ மின்ஹு. மாற்று மதத்திற்களோடு ஒப்பிட்டு நீங்களும் பர்த்டே, வெட்டிங் டே இவைகளை எல்லாம் உங்களுடைய சுயநலத்துக்காக வேண்டி, உங்களுடைய பிள்ளைகளுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி, மனைவியுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கோபத்திற்கு மாறாக நீங்கள் ஆளானால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே மனைவி அதே பிள்ளைகளை வைத்து அல்லாஹ் உங்களை தண்டிப்பான். நௌசுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த மனைவி சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி வெட்டிங் டே செய்யப்பட்டதோ, கொண்டாடப்பட்டதோ, எந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி பர்த்டே, பிறந்த நாளை கொண்டாடப்பட்டதோ, அதே பிள்ளை அதே மனைவியை வைத்து அல்லாஹ் உங்களை தண்டிப்பார். அவர்களே உங்களுக்கு மிகப்பெரிய மோசமான பாரமாக மாறிவிடுவார்கள் என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஏன்? अल्लाह को नाराज करने के लिए इंसान अपने बंदों का खुशी किया तो अल्लाह उसका नाराज अपने बंदों के जरिए से उसको इजहार करेगा. பெத்த பிள்ளை உங்க பேச்சை கேட்க மாட்டான். ஏன்? அவன் சந்தோஷப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ்வை நீங்க என்ன செஞ்சீங்க? அதிருப்தி செஞ்சீங்க, அல்லாஹ்வுக்கு கோபத்துக்கு ஆளானீங்க. உங்களுடைய மனைவி உங்க பேச்சை கேட்க மாட்டா. ஏன்? உங்களுடைய மனைவி சந்தோஷத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மனதை நீங்கள் புண்படுத்தினீர்கள், ரசூலுடைய மனதை புண்படுத்தினீர்கள். ஆகையால் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த விஷயத்தில் இருந்து பரிசுத்தமானவர்களாக இருக்கின்றார்கள். ஆக ஷரீஃபில் சொல்லப்படுகின்றது, ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது, வெட்டிங் டே திருமண நாளை கொண்டாடுவது, இது இஸ்லாத்தில் இல்லாத செயல், ஹராமான அனாச்சாரமான செயல். இந்த செயல் யூதர்கள் ஈசாயுடைய வழிமுறை என்பதாக மன் தஷப்பஹ கௌமன் ஃபஹுவ மின்ஹு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்.